வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். அறிவோம் அறிவியலில் நாம் இன்றைக்கி வேறு சில செய்திகள்லாம் பார்க்க போகிறோம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று வந்து இந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டது, அது என்ன அப்படின்ற செய்திகளெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், நீங்கள் கடவுள் இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இருக்குன்னு நிரூபிச்சிருங்க, எனக்கு வேலை மிச்சம் இல்லை. எதுக்கு எல்லா வேலையும் ஏன்டே கொடுக்குறீங்க? நீங்கள் இருக்குன்னு நிரூபிச்சிருங்க, வேலை சிம்பிளாக போய் முடிஞ்சிடும். இருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடியாதுன்றது அப்படின்ற மாதிரியே தான். இல்லைன்னு நான் எவ்வளோ உதாரணங்களோடு சொன்னாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் உள்ள சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நமக்கு எல்லாருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவர்களே கிடையாதுன்னு வச்சிங்களேன். இயற்பியலில், அதாவது ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்பியலில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 3 பேரை தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து நியூட்டன், அடுத்தால ஐன்ஸ்டீன், அதுக்கு அடுத்தால நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இவர்கள் 3 பேரும் தான் இன்றைய இயற்பியலை புரட்டி போட்டவர்கள். அப்படி என்ன செஞ்சாங்க? நியூட்டன் தான் முதலில் இயங்கு தத்துவம், மோஷன்ஸ், லா ஆஃப் மோஷன், 3 வகையான அந்த இயக்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இந்த 3 விதிகளை கொடுத்தாரு. அதன் பிறகு வரும்போது தான் நம்ம அதோடு சேர்த்து தான் புவியீர்ப்பு விசையை பற்றி கண்டுபிடிக்கிறாரு. அதை தொடர்ந்து ஐன்ஸ்டீன் வரும்போது தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டாடுறாரு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ்னால் தெரியுது நமக்கு, சார்ந்து அப்படின்னு, எதையோ சார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு. அதை இன்னும் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 உதாரணங்களை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரெயினில் போகிற நேரத்தில் ட்ரெயினில் படுத்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி தோணும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா உங்கள் ட்ரெயின் மூவ் ஆகிருக்காது, பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ட்ரெயின் மூவ் ஆகும். அந்த மூமெண்ட் வந்து உங்கள் ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கலாம். சரி, அதை கவனிக்காதவர்கள் கூட சில விஷயம், வேறு சில இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பஸ்ஸு வந்து போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். போகும்போது ரன்னிங்கில் ஒருத்தர் இறங்குறாருன்னு வைங்க. அவர் இறங்கி எப்படி போவார்? முன்னோக்கி தான் ஓடிட்டுருப்பார். ஆனால் பஸ்ஸில் இருந்து உட்காந்து பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி தெரியும்? அவர் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். கரெக்டாக? அவர் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். நம்ம முன்னோக்கி, பஸ்ஸு முன்னோக்கி போகிறதுனால அவர் மட்டும் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் அவர் முன்னாடி நோக்கி தான் ஓடி வர்றாரு. இதை தான் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக கொண்டு போய் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இந்த வேகத்தை எப்படி கணக்கு போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை வந்து ஏன்னு வச்சுக்கிங்க. சரியா? எந்த பொருளை பார்க்குறீங்களோ அந்த பொருளை பின்னு வச்சுக்கிங்க. அப்போ அந்த பீன்ற பொருளோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியோட வேகம் மைனஸ் ஏயோட வேகம். அப்போது நீங்கள் ஒரு பேருந்தில் வந்து போகும்போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. அவர் இறங்கி ஓடுறவர் கொஞ்ச நேரம் தான் ஓடுவார். அந்த கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஓடுறாருன்னு வச்சுக்கிங்க. அப்போ என்ன நடக்குது?
40 - 10 அவர் -30 கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னாடி போகிற மாதிரி நமக்கு தெரியுது. இதை புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இதான் என்ன சொல்லுவாங்கன்னா VB - VA அப்படின்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி ஆஃப் B - வெலாசிட்டி ஆஃப் A போட்டிங்கன்னா அந்த பியோட பொருளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னன்னு தெரியும். 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பின்னாடி போகிற மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதையே அவர் இன்னும் விரிவாக்குகிறார். விரிவாக்கி எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறார். ஸ்பேஸுக்கு கொண்டு போய் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் எவ்வளவு வேகமாக வேணாலும் போகலாம், ஆனால் அதிகபட்சமாக ஒளியின் வேகத்தை தாண்டி எந்த பொருளும் போக முடியாது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ நம்ம இந்த அண்டத்தில் ஒரு வேகம்னு சொன்னோம்னா அதிகபட்ச வேகம் என்பதே ஒளியின் வேகம் தான். ஒளியின் வேகத்துக்கு கம்மியாக தான் எல்லா வேகமும் இருக்க முடியுமே தவிர ஒளியின் சமமான வேகத்துக்கு எந்த பொருளாலும் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறத நிறுவுகிறார். இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எதுக்கு பயன்படுதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னொன்று, இந்த பிரபஞ்சம் கடவுள் இல்லாமல் எப்படி உருவாச்சுன்னு எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயத்தினால உருவாது. ஒன்று பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு விஷயமும், இன்னொன்று பிக் பேங் அப்படின்ற ஒரு தியரி. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு உண்டான அடிப்படை தத்துவம். எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படின்னா, ஒரு பொருள் இப்போ சூரியன் போல் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது என்ன ஆகும், எரிஞ்சு 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 அதோட வெயிட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ஹைட்ரஜன் ஃபுல்லாக ஹீலியமாக மாற 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 வெயிட் ஜாஸ்தியாகவும் கம்ப்ரஸ் ஆகிட்டே போகும். அப்போ கம்ப்ரஸ் ஆகிட்டே போகும்போது என்ன ஆகும், அதோட கிராவிடேஷன் புல் இன்னும் ஜாஸ்தியாகும். அதாவது ஒரு மரக்கட்டை, இப்போ ஒரு பலூன் மாதிரி ஒரு ரப்பர் ஷீட்டை விரித்து வச்சுக்கிங்க, அது மேலே மரக்கட்டையில் ஒரு பாலை போடுறீங்க, என்னாகும், லைட்டாக பள்ளமாகும். அதே சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு குண்டை தூக்கி போட்டிங்கன்னா என்னாகும், இன்னும் பள்ளமாகும். ஏன்னா மரக்கட்டையோட இரும்புக்கு அடர்த்தி ஜாஸ்தி. சத்தியா, வெயிட் கிடையாது, அடர்த்தி. அதாவது ஒரே ஒரு உருண்டை சைஸ் தான், ஆனால் இதோட அடர்த்தி அதிகம், அதோட அடர்த்தி கம்மி. புரியுதுங்களா? அந்த அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் இரும்பு குண்டை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போய்டும், பாலை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும், அடர்த்தி கம்மியாக இருப்பதுனால. இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிங்க. அதுபோல் இப்போ ஒரு சூரியனை போல் ஒரு பொருள் என்ன ஆகும்னா சுருங்கி சுருங்கி அடர்த்தி ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அடர்த்தி ஜாஸ்தி ஆகும்போது அதோட கிராவிடேஷனல் புல் அதிகமாகும். அதிகமாக என்ன ஆகுனா, இப்போ நம்ம சூரியன் எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், மெர்க்குரி, வீனஸ் எல்லாமே சூரியனுக்கு உள்ளே போய்டும். அதுக்கு மேலே அது சுற்ற முடியாது. அதோட கிராவிடேஷனல் புல் ரொம்ப ஜாஸ்தியாகி அதெல்லாம் உள்ளே இழுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்போ இதை போலவே அது ஒன்றையாக பக்கத்தில் இருக்கிறது பூரா உள்ளே இழுக்க ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் அதோட அதை இழுக்க என்ன ஆகும், இன்னும் வெயிட் ஜாஸ்தியாகும், இன்னும் டென்சிட்டி ஜாஸ்தியாகும், அப்போ இன்னும் கிராவிடேஷன் ஜாஸ்தியாகும். அப்போ கிராவிடேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இன்னும் அடுத்த பொருளை பக்கத்தை நோக்கி இழுக்கும். அந்த பொருளும் உள்ளே வந்தோடனே மறுபடியும் இன்னும் வெயிட் ஜாஸ்தியாகும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இழுக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு அது வரும்போது தான் அதுக்கு பேர் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோலில் இருந்து எது வெளியே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே வெளியே வராது, இன்க்ளூடிங் லைட்டு கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அதோட கிராவிடேஷன் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி ஆகும்போது தான் அது ஒரு பிளாக் ஹோலாக மாறுது. இந்த பிளாக் ஹோல் மேலும் 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 அடர்த்தி ஜாஸ்தியாகி தன்னுடைய வெயிட் தானே தாங்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும், பஸ்ட் ஆகி வெடிச்சிடும். அப்படி வெடிக்கும்போது தான் பிக் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பலூனில் தண்ணி நிரப்பிக்கிட்டே இருக்கீங்க, நிரப்ப 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 என்ன ஆகுது, அடர்த்தி தண்ணி கூட காற்று நிரப்புறீங்க, நிரப்ப நிரப்ப அது என்ன ஆகுது, அடர்த்தி பெருசாகிட்டே வருது, உள்ள காற்றோட ப்ரெஷர் ஜாஸ்தியாகிட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, பலூன் வெடிச்சிருது. இதை மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பிளாக் ஹோல் அண்ட் பிக் பேங். இப்படி தான் இந்த அண்டம் உருவாகியது. அதாவது பிளாக் ஹோலாக இருந்து மறுபடியும் அதிலிருந்து சூரியன் மற்ற கிரகங்கள்னு இப்படி உருவாகுது. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து பல மில்லியன் கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பிளாக் ஹோலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போலவே நம்ம ஏற்கனவே சொன்னது தான், தானாக உருவானது தான் இந்த பிரபஞ்சம் என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழியை தோண்டி வெளியே மண்ணை போட்டிங்கன்னா ஒரு மண் மேடு இருக்கும், ஒரு குழி இருக்கும். அதுபோல் பருப்பொருள்னு ஒன்று இருக்கும்போதே டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாயிடுது. அந்த டார்க் மேட்டர் உருவாகிறதுனால டார்க் மேட்டரும் இந்த மேட்டரும் ஒன்றா சேர்ந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடும் மறுபடியும். புரியுதுங்களா? இதுதான் பிரபஞ்சம் உருவாகியதோட
அறிவியல் பூர்வமான உண்மை. சரியா? இது எல்லாத்தையும் எனக்கு வேணாம், எனக்கு வந்து என் நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து இந்த சேனலை பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பக்தி சேனல் போயிடலாம். சரியா? உங்கள் நம்பிக்கைக்கு இடையூறு இல்லாமையாவது இருக்கும். தேவையில்லாமல் உங்களை போட்டு நீங்களும் குழப்பிக்க வேணாம். உங்கள் நம்பிக்கையோடவே நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம். உண்மையே என்று ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வரும் வரை வரணும்னா அந்த பக்தி அந்த ஆக்கிரமிப்பு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வரை அந்த உண்மையான அறிவியலை உங்களால் ஏற்றுக்க முடியாது. உண்மையான அறிவியலை கொண்டு போய் பக்தியில் போய் குழப்பிக்கிட்டு உங்களையும் குழப்பி ஊரில் இருக்கிறவனையும் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. சரியா? உங்களுக்கு அந்த தெளிவு வரமாட்டேங்குது. அறிவியலாக மட்டும்தான் பார்க்கணுன்ற தெளிவு வராத வரை இந்த தொடர் உங்களுக்கு உகந்த தொடர் கிடையாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியின் மூலமாக இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் வேகமாக பயணிக்க அந்த வேகத்தை பொறுத்து அந்த பொருளின் நீளம் குறையும் அப்படின்றார். எப்படி? அதாவது ஃபிசிக்ஸை பொறுத்தவரை LMT அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த், மாஸ், டைம். நீளம், எடை, மேட்டர் ப்ளஸ் டைம். இந்த மூணுமே மாறும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி மாறும்னு சொல்கிறாருன்னா, லென்த் குறையும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாகவே அதோட வேகம் மீண்டும் குறையும். அதே போலவே ஒளியின் வேகத்தை ஒட்டிய ஒரு பயணத்தில் ஒரு பொருள் போகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய காலம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்றார். காலம் குறைய ஆரம்பிக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிங்க, ஒரு ஐடென்டிக்கல் ட்வின், 2 பேரும் பார்க்க ஒத்த உருவத்தோடு இருக்கக்கூடிய 2 பேர் பூமியில் நிப்பாட்டி வச்சுட்டு ஒருத்தரை ஒரு ராக்கெட்டில் ஏற்றி ஒளியின் வேகத்துக்கு கிட்ட போகிற அளவுக்குள்ள ஒரு ஸ்பீடில் ஒரு ராக்கெட்டில் ஒரு 10 நிமிஷம் அனுப்பிட்டு திருப்பி கொண்டாந்து இறக்கணும்னு வைங்க. என்ன ஆயிருக்குன்னா, இங்கே விட்டுட்டு போனார்ல ஒரு தம்பி, அவருக்கு 60-70 வயசு ஆகிடும். இவர் அப்படியே தான் இருப்பார். அந்த 10 நிமிஷம் டைம் மட்டும் தான் இவருக்கு ஆயிருக்கும். அப்படின்னு இது ஒன்றுமே புரியலன்றீங்களா? புரியாது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம், அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அதோடு சேர்த்து கால பயணம் சாத்தியமா, காலத்தின் ஊடாக பயணம் செய்ய முடியுமா? இது ரொம்ப நாளாக ஒரு ஃபேசினேட்டிங் கேள்வி. நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழில் கூட 2-3 திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த காலத்தில் பயணம் செய்வது சாத்தியமா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இன்றைய அறிவோம் அறிவியலை நிறைவு செய்வோம். நாளைக்கு கால பயணத்தை பற்றி பார்ப்போம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன்னும் விரிவாகவும் அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.